நம்ம வந்து இப்போ நம்ம வண்டியோடைய ஆடியோ செட்டை வந்து நம்ம போட போகிறோம் நம்ம காரில். இந்த கார் வந்து எர்டிகா காரு. இதில் இருக்கிற ஆடியோ கிளாரிட்டி, இந்த சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் வந்து நிறைய காசு போட்டு எல்லோரும் வாங்கியிருப்பீங்க. எக்கச்சக்கமாக காசு செலவு பண்ணி இந்த ஆம்ப்ளிஃபயரு, சப்வூஃபரு இதுக்கெல்லாம் தனித்தனியாக நீங்கள் காஸ்ட் பே பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆம்ப்ளிஃபயர் மட்டும் நமக்கு தனியாக நம்மளுடைய அந்த ஓல்டு ஸ்டைலில் செய்கிறதுக்கு அது செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். அது நல்லா வருமா வராதா அப்படின்றது. எனக்கும் அந்த டவுட் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய தேடி பார்த்ததில் இந்த பாஷா எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் நண்பர் ஒருத்தர் அவரை போய் பார்த்தேன். பார்த்து பேசும்போது அவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரொம்ப லோ காஸ்ட்லேயே பண்ணலாம்னா சூப்பராக இருக்கும்னாரு. நான் முதல்ல ஆரம்பத்தில் இது எப்படி வருமோ ஏதாக இருக்குமோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்தேன். சரி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போமே, நல்லா எல்லாம் விட்டுருவோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப லோ காஸ்ட் தான் சொன்னாப்புல, ரொம்ப அதிகமாகவும் சொல்லலை. அதோடைய காஸ்ட் எவ்வளோன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஆடியோ கிளாரிட்டி கேட்போம். இது வந்து ஒரு நல்ல பேஸான சாங்கு. இது வந்து இந்த பேஸ் எப்படி இருக்குன்றது காட்டுறதுக்காக போட்டேன். அடுத்து நம்ம வந்து இந்த லேட்டஸ்ட் சாங் ஒன்று போடுவோம். இந்த வகை தான் அந்த இதோடைய இந்த ஆம்பிளிஃபயருடைய எஃபெக்ட். நல்ல ஒரு ரிசல்ட்டு. ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம கேட்ட மாதிரி நமக்கு அந்த பேஸ் ட்ரிபிள்லாம் வந்து பக்கமாக அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காப்புல. அருமையாக இருக்குது. யாருக்காவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம அந்த பழைய மாடல்லே நம்ம வந்து செட் பண்ணிக்கணும், நம்மளே ட்ரிபிள் பேஸு இந்த சென்டர் இதெல்லாம் நம்மளே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ வர ஐஎன் மாடல்லாம் ஆப் வருது, ஃபோனில் அந்த ஆப்பில் செட் பண்ணணும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் வந்து செட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டியும் பாட்டு சேனல்ஸ் எதனா மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அக்சசரிஸ்க்கு போய் ஆகணும். அப்பப்போ நீங்கள் போகும்போது ஒரு வாட்டி அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களே இது பண்ணிங்க. நான் உங்களுக்கு கீழே அட்ரஸ் தரேன். நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இருப்பார். திருவண்ணாமலையில் இருக்கார். இவர் பேர் வந்து பாஷா எலக்ட்ரானிக்ஸ். A to Z திருவண்ணாமலை அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே அவரோட சேனல் வந்துடும்.